நானும் வந்து எல்லாத்தையும் அடுக்க ஆரம்பிச்சுட்டேன். நானும் அடுக்குறேன். இது அமுத சுரபி மாரி வந்துகிட்டே இருக்கு. அப்படி எங்கேருந்துடா இதெல்லாம் எடுத்து போட்டீங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இது எல்லாமே என்னுடைய நோட் புத்தகங்கள் தான். நான் வந்து வாங்கி ஏதோ பண்ணிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் ஒரு நோட்ல ஒண்ணு படிப்பேன் அப்படின்னு சொல்லி நான் ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் கடைசி வரைக்கும் படிக்கல. எல்லாம் புதுசு மாதிரி இருக்கு. ஒரு பக்கத்துல வந்து பார்க்கும்போது, இந்த புத்தகம் நம்மகிட்ட இருக்கா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. என்னோட ஃபைல் அது இதுன்னு எல்லாத்தையும் வந்து கடைசியில அடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லாத்தையும் அடுக்கி ஒரு ஓரமா வச்சுட்டு, இது வந்து கொஞ்சம் ஆரியோட ப்ராடக்ட்ஸ்லாம் இருந்துச்சு. இது வந்து என்னோட புக் இல்ல, எனக்கு தெரிஞ்சவங்க குடுத்தாங்க. நான் புக் இப்படி கதன்னு கதற விட்டுருக்க மாட்டேன். தென் வந்து ஒரு வழியா புக் எல்லாம் அடுக்கி முடிச்சுட்டு, குளிச்சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சாப்பிட்டு இன்னைக்கு வந்து வெளிய கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்தேன். கடைசியில நான் வெளிய கிளம்பலாம்னு முடிவு எடுத்தது வேற மாதிரி மாறி விட்டது. நான் வந்து காலையில என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தோசை, சாம்பார் தான் சாப்பிட்டேன். காலையிலேயே வந்து சுட சுட சாம்பார் வந்து எங்க வீட்ல செஞ்சிருந்தாங்க. ஸோ வந்து நல்லா தான் இருந்தது. அதனால வந்து எங்க டாடி என்கிட்ட நின்னு பேசிட்டு இருந்தாரு. அவர்கிட்ட பேசிட்டு தோசை, சாம்பார் சாப்பிட்டேன். ஒரு டெலிவரிக்கு கால் வந்து இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கொரியர் வாங்கிட்டேன். இந்த ட்ரெஸ் எதுக்கு தான் ஆர்டர் போட்டேன்ற மாதிரி ஆயிடுச்சு. குவாலிட்டி வைஸ் நல்லாவே இல்ல. தென் வந்து வேற என்ன பண்றது, இதை ரிட்டர்ன் தான் போடணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ட்ரெஸ் பார்க்க அழகா இருந்ததுன்னு ஆர்டர் போட்டேன். ஆனா வந்து குவாலிட்டி வைஸ் நல்லாலாம் இல்ல. நார்மலா இப்படி பார்க்கும்போது நல்லா இருக்கு. பட் வந்து ரொம்ப